ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாடு சிக்கன் குழம்பு. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு செட்டிநாடு சிக்கன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த ரெசிபி நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்மளே மசாலா ரெடி பண்ணி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மசாலாக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். தனியா 1.5 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1.5 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1.5 டீஸ்பூன், பட்டை கிராம்பு ஏலக்காய் ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய் ஒரு 5, தேங்காய் ஒரு அரை கப். இப்போது குழம்புக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: சிக்கன் 1 கிலோ, பெரிய வெங்காயம் 1, தக்காளி 2 மீடியம் சைஸ் கட் பண்ணியிருக்கேன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், கொத்தமல்லி தலை கொஞ்சம் எடுத்திருக்கேன், புதினா கொஞ்சம் எடுத்திருக்கேன், லெமன் 1, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு செட்டிநாடு சிக்கன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருளெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதாவது எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு தனியா போட்டுக்கிறேன், அப்புறம் சோம்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வறுத்துக்கணும். இப்போது ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன், மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஹோல் ஸ்பைசஸில் 2 துண்டு பட்டை, 1 ஸ்டார் அனீஸ், 1 ஏலக்காய், 2 கிராம்பு அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ காஞ்ச மிளகாவும் போட்டுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அதிலே முந்திரியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதோட தேங்காவையும் கடைசியாக தேங்காவையும் சேர்த்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ வறுபட்டுருக்கு பாருங்கள். நல்ல கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிட வேண்டியது தான். தண்ணி விட்டே அரைச்சிக்கலாம். இதுதான் நம்மளோட செட்டிநாடு சிக்கன் மசாலா. இப்போது குழம்பு தாளித்து விட்டுடலாம். பாருங்கள், நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இதில் பேலீஃப் 2 போட்டுக்கிறேன், 2 துண்டு பட்டை போட்டிருக்கேன், 1 ஸ்டார் அனீஸ் சேர்த்துக்கிறேன், 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன், அப்புறம் 1 அன்னாசி முக்கு, அப்புறம் 3 கிராம்பு. இதான் நான் இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு ஹோல் ஸ்பைசஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் அதில் இருந்தது. இப்போ எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது அப்படின்னு சொல்லும் போதே எப்போவுமே பூண்டோட ரேஷியோ கம்மியாக இருக்கணும், இஞ்சியோட ரேஷியோ அதிகமாக இருக்கணும். நம்ம அரைக்கும் போது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது சிக்கன் நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன், 1 கிலோ சிக்கன், அதை அதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் நல்லா சேர்த்து வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட் இருக்குல்ல, அதோட நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சிக்கன் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவு வதக்கிக்கோங்க. இப்போது நான் எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூளும் மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே மசாலாலையும் மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால இதில் 1 ஸ்பூன் மிளகாய் போட்டிங்கன்னா போதும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பரட்டிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற போகிறதில்ல, சிக்கனே தண்ணி விடும். ப்ளஸ் அந்த தக்காளி நம்ம போடுறோம் இல்லையா, அந்த தக்காளியும் குழஞ்சி அதுவும் தண்ணி விடும். அதுலேயே சிக்கன் வேகும். இப்போ இதை மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து எடுக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நான் தண்ணியே விடலை, ஆனால் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தக்காளி கிரேவிலேயே அந்த சிக்கன் வேகும். இப்போ மசாலாவை ஆட் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா போட்டு பரட்டிக்கோங்க. இப்போ அந்த மசாலா நல்லா வெந்துட்டுருக்கும் போதே புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. புதினா இலை ஒரு 10 இலையை நீங்கள் பொடியாக நறுக்கி சேர்த்திங்கன்னா போதும். இப்போ அந்த மசாலா அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தண்ணியை கொஞ்சம் கழுவி அதில் விடுறேன். ஒரு கப்பு தண்ணி அளவு விட்டுருக்கேன். இப்போது இன்னும் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் சிக்கன் நல்லா வேகணும். இந்த மசாலாலே சிக்கன் வேகும். மூடி ஒரு 20 நிமிஷம் லோ ஹீட்டில் அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷம் கழித்து நான் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு துண்டு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது சிக்கன் சூடுங்கிறதுனால அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான்.
இப்போது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து நான் ஒரு லைம் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் லைம் ஆட் பண்ணிங்கன்னா கூட போதும். இல்லை உங்களுக்கு புளிப்பு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா ஃபுல் லைம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். டேஸ்டியான ஃப்ளேவர்ஃபுல் செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி. நீங்களும் சமைச்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.